ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டோட சிஎன்ஜி வெர்ஷன். ஸோ இது மொத்தம் 3 வெர்ஷன்ஸ்ல மட்டும் தான் நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ விஎக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் அண்ட் இசட்எக்ஸ்ஐ இந்த 3 வேரியன்ட்ல நமக்கு கிடைக்கும். 3மே 5 ஸ்பீட் மேனுவல் கியர்ஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த கார் உங்களுக்கு 8.2 லேக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுங்க சிஎன்ஜி வெர்ஷன். ஏன்னா மைலேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பா இந்த வண்டிய நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த கார் பத்தின ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இந்த காரோட கிடைக்கிற கீ பார்க்கும்போது நார்மல் கீய தான் குடுத்துருப்பாங்க. ஸோ இதில ரிமோட்லயே லாக், அன்லாக் பண்ணிக்கலாம். மத்தபடி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த கீய உள்ள யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது நார்மல் ஸ்விஃப்ட்ல நமக்கு என்ன கிடைக்குமோ அதே டிசைன் தான் இங்கே குடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்ல சுசுகியோட லோகோ கிடைச்சிருது. ஃப்ரண்ட்ல பிளாக் கலர் ஃபினிஷ்லயே உங்களுக்கு அதாவது கிளாசி ஃபினிஷ்லயே கிரில்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதுலயே ஒரு 5000 அக்சஸரீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 55,000 மதிப்புள்ள அக்சஸரீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி குடுக்குறாங்க. இத கிரெஸ்கோல பண்ணி குடுக்குறாங்கங்க. இது அக்சஸரீஸ் மாட்டாத ஒரு வெர்ஷன். இந்த பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு ஃபுல் அக்சஸரீஸோட செட் பண்ணியிருக்கிற விஎக்ஸ் வேரியன்ட். ஸோ இது சிஎன்ஜி கிடையாது. இது பெட்ரோல். நம்ம சிஎன்ஜி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா இதுல நமக்கு ஹாலஜன்ல ப்ரொஜெக்ட் ஹெட் லாம்ப்ஸ் குடுத்துருக்காங்க. அது கீழ டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துரும். அண்ட் கீழ ஃபாக் லேம்ப் வராது. ஃப்ரண்ட்ல 2 வைப்பர்ஸ் கிடைச்சிரும். இங்க சன்ரூஃப் எதுவுமே நமக்கு கிடைக்காது. பின்னால ஆண்டனா குடுத்துருப்பாங்க. ஓரம்லாம் பாடி கலர்லயே குடுத்துருப்பாங்க. அது கீழ டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடைச்சிரும். அண்ட் டோர்லாம் ஃபுல்லாவே பாடி கலர்லயே குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அடிஷனலா அந்த ஒரு 5000 குடுக்கும்போது வண்டியோட லுக்கே வேற அளவுக்கு மாறுற மாரி பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த கார்ல உங்களுக்கு பெட்ரோல் 37 லிட்டர்ஸ் போடுற மாரி குடுத்துருக்காங்க. சிஎன்ஜி 60 லிட்டர்ஸ் குடுத்துருப்பாங்க. அடுத்து வீல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 14 இன்ச்சஸ் ஸ்டீல் வீல் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்க்கும், ரியர்ல ட்ரம் பிரேக்கும் குடுத்துருப்பாங்க. சைட்ல நமக்கு பாடி கிளாடிங் எதுவுமே கிடைக்காது. நீங்க அக்சஸரீஸ் போடும்போது இனிமே சூப்பரான லுக்ல கிடைக்கும். சீரிஸ்லாம் போடும்போது இந்த மாரி லுக்ல இருக்கும். உங்க உங்க காரோட லெவலே வேற லெவல்ல மாறிரும். அந்த மாரி தான் இருக்குதுங்க. ஸோ இந்த ஸ்விஃப்ட்டோட ரியர் வியூ இந்த மாரி தான் இருக்கும். பின்னால சிஎன்ஜிங்கிறதுனால ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து லைட்ஸ் பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு எல்இடி செட்டப்லயே குடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ரெட் லேம்ப் எல்இடி செட்டப்லயே கிடைக்கும். உள்ளுக்குள்ள இது ஹாலஜன்ல உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது பூட் ஸ்பேஸ் ஒரு 230 லிட்டர்ஸ் கிடைக்கிற மாரி பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். பட் சிஎன்ஜி டேங்க் வச்சும்போது இம்பாக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்விஃப்ட்ல கிடைக்கிற சிஎன்ஜி. ஸோ 60 லிட்டர்ஸ் நமக்கு கெப்பாசிட்டி குடுத்துருப்பாங்க. மைலேஜ் பார்க்கும்போது பெட்ரோலுக்கு மேனுவல்ல 24 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு கிடைக்கும். அது இந்த சிஎன்ஜி 32.85 கிலோமீட்டர் நீங்க தாராளமா 1 கேஜில போய்க்கலாம். ரியர்ல ஸ்பேஸ் ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் கிடைக்கும். இதுல உங்களுக்கு டயர் குடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ் தான் சிஎன்ஜி வெர்ஷன்ல கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு பார்சல் ட்ரே குடுத்துருக்காங்க. வேணாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதுல திங்ஸ் வச்சுக்கலாங்க. பார்க்கிங் சென்சர்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வராது. ஸோ அது நம்ம அடிஷனல் காஸ்ட்ல ஃபிட் பண்ணிக்கலாம். ரியர்ல நமக்கு டிஃபாகர் லைன்ஸ் கிடைச்சிரும். வைஃபர் மட்டும் மிஸ் ஆகுங்க. ஸோ ஸ்டாப்ல இங்க டாப்ல குடுத்துருப்பாங்க. இதுல நார்மல் ஆண்டனா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த கார்ல இந்த வேரியன்ட்ஸ்ல இது மட்டும் தான் வருங்க. ஸோ சிஎன்ஜி கீ இங்க இருக்குது. ஒரு நாப் இங்க ஓப்பன் பண்ணி இதுல மூலமா தான் நம்ம சிஎன்ஜி டேங்க் ஃபில் பண்ற மாரி இருக்கும். வண்டியோட டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு 4 மீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸ் என்னங்கிறத இதில மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இது ரிமோட் கீ அப்படிங்கிறதுனால லாக், அன்லாக் மட்டும் தான் நமக்கு இதில கிடைக்குது. அண்ட் இதில ரெக்கர் சென்சார் எதுவுமே இருக்காது. ஸோ உள்ள பார்க்கும்போது ஒரு ஃபுல்லாவே ஒரு பிளாக் கலர் தீம்லயே நமக்கு இந்த கார் கிடைக்குங்க. இப்போ ஃப்ரண்ட்ல ஹெட்ரெஸ்ட் மட்டும் அட்ஜஸ்டபிளா குடுத்துருக்காங்க. உள்ள சீட்ஸ் எல்லாமே பிளாக் கலர் ஃபேப்ரிக்ல குடுத்துருப்பாங்க. இன்டீரியர் டிசைனும் பார்க்கும்போது ஃபுல்லாவே ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கிடைக்கும். ஸ்டீரிங் வீல் பார்க்கும்போது நமக்கு ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் 3 ஸ்போக்ஸ்ல கிடைச்சிருது. ஸோ ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கு மட்டும் இருக்கும். இதுல க்ரூஸ் கண்ட்ரோல் இதுல மிஸ் ஆகும். ஸோ டிரைவர் சீட் நமக்கு பேக்ல மட்டும் அதாவது ரிக்ளைன் பண்றதுக்கு மட்டும் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல மிஸ் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் இதில மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்கு இங்க பட்டன் இருக்குது. ஸோ கீ மட்டும் தான் நம்ம இங்க போட்டு ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ கீ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெட்ரோல் ஆர் சிஎன்ஜி யூஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட் இங்க இருக்கும். ஒரு டோர்ல பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துலலாம் ஒரு 3D பேட்டர்ன் மாரி நமக்கு குடுத்துருப்பாங்க. இன்டீரியர் ஹேண்டில்ஸ்லாம் குரோம் ஃபினிஷ்ல கிடைக்கும்.
டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோ ஒன் டச் அப் வந்திருக்கும். மத்ததுக்கெல்லாம் வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஓஆர்எம் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாப் வந்து குடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டு வந்து இருக்காது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு எல்லா டோர்ஸ்லயுமே ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. அடிஷனலா இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் ப்ரொவிஷனும் இருக்கு. இந்த இடத்துலயும் வந்து ஒரு சின்னதா மொபைல் வச்சுக்கிட்டதுக்கு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியலா குடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிரைவர் சீட்லயும் ஏறி உட்காந்து செக் பண்ணிரலாம். ஸோ வந்து நான் எனக்கு ஏத்த மாரி சீட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது வந்து என்னோட ஹெட் ரூம் வந்து நல்லாவே ஹைட்டா இருக்கு. நல்லாவே கேப் இருக்குதுங்க. தை சப்போர்ட் பாருங்க. உட்கார்றதுக்கு நல்லா இருக்குது. அது மாரி இந்த சைடுல இருக்க சப்போர்ட்டிங் வந்து முதுகுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து குடுக்குது. அண்ட் சீட்ட வந்து நம்ம இந்த இதில ரிக்ளைன் பண்ணி நல்லாவே சாஞ்சிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இல்ல ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் இருக்காது. அது குடுத்துருந்தாங்கன்னா, இனிமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஸ்டீரிங் வீல்ல வந்து டில்ட் மட்டும் பண்ணிக்கலாம். டெலஸ்கோபிக் வந்து ஆப்ஷன் கிடையாது. ஸோ டில்ட் பவர் ஸ்டீரிங்கா வந்து நமக்கு இதில குடுத்துருக்காங்க. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. எனக்கு உட்காரும்போது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. சப்போர்ட் இந்த கால் சப்போர்ட்டும் சரி, முதுகு சப்போர்ட்டும் சரி, தலைக்கு எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஸோ என்னதான் வந்து மேனுவல் கார்ன்னு சொன்னாலும் நமக்கு வந்து டெட் பெடல் குடுத்துருக்காங்க. ஸோ லாங்லாம் போகும்போது வந்து கால் வந்து வச்சுக்கிடுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பார்க்கும்போது வந்து பாதி வந்து நமக்கு டிஜிட்டலாவும், பாதி வந்து அனலாகாவும் குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து கிளியரா வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாரி இருக்குது. சீட்டு யாரெல்லாம் போடலையோ அவங்களுக்குள்ள டீட்டெயில்ஸ்லாம் இங்க கிடைச்சிரும். பெட்ரோல்ல போறவங்கன்னா, அதோட மைலேஜ்லாம் வந்து எவ்வளோ ஃபியூல் இருக்குதுங்கிறது இந்த பக்கம் காமிக்கும். சிஎன்ஜில போறதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல நமக்கு இதில மென்ஷன் பண்ணியிருக்கும். பெட்ரோலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும், சிஎன்ஜிக்கு ரைட் ஹேண்ட் சைடும் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இண்டிகேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது யூசருக்கு தகுந்த மாரி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இதிலே கிடைச்சிருது. ஸோ இங்க பார்க்கும்போது வந்து நமக்கு 7 இன்ச்சஸ்ல வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இது ஒயர்ல வந்து கனெக்ட் ஆகுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஏசி வென்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு இதில கிடைச்சிருதுங்க. ஏசி வந்து நல்லாவே சில் பண்றதுக்கு இதில மேக்ஸ் ஏசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 12 வாட் பவர் சப்ளை குடுத்துருக்காங்க. இதில வந்து யூஎஸ்பி சப்போர்ட் வந்து நமக்கு இதில குடுத்துருக்காங்க. மொபைல் வச்சுக்கிட்டதுக்கு வந்து இதில வந்து ஸ்பேஸ் இருக்குதுங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்க இருக்குது. கியர் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் தான் இருக்கும். ரிவர்ஸோட சேர்த்து 6 கியர்ஸ் வரும். ஸோ இதில வந்து ஃபுல்லாவே லெதர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதில வந்து ஹேண்ட் பிரேக் மட்டும் கிடைக்கும். இதில வந்து ஆர்ம்ரெஸ்ட் எதுவும் குடுக்கல. குடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ்ல வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்க்கும்போது வந்து க்ளவ் பாக்ஸும் வந்து ஒரு டீசென்ட்டான ஸ்பேஸ்ல வந்து இருக்குது. எல்லா டோர்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் கொஞ்சமா ஸ்பேஸும் இருக்குது. 4 ஸ்பீக்கர் 2 டிட்டர்ஸ் வந்து இந்த வேரியண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, இதில வந்து மேனுவல் மிரர் வந்து குடுத்துருப்பாங்க. லைட் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலஜன்ல வந்து கிடைச்சிரும். கோ பேசஞ்சர் சைடு வந்து ஒரு வேனிட்டி மிரர் வித் சன்வைசர் வந்து கிடைச்சிரும். டிரைவர் சைடு வந்து டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கிடைக்கும். ஸோ ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து டோர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ ரியர் சீட்ல ஏறி உட்காந்து பார்த்துடலாம். எனக்கு வந்து கம்ஃபர்ட் பொசிஷன் வந்து பின்னால நல்லா சாஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டா குடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அட்ஜஸ்டபிளா குடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த சீட் வந்து நான் பின்னால் தள்ளி வச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டச் ஆகுது. ஸோ தை சப்போர்ட்ன்னு பார்க்கும்போது வந்து ஒரு 60% வந்து கவர் ஆகுதுன்னு சொல்லுவேன். ஹெட்ரூம் பார்க்கும்போது வந்து நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பின்னால இருக்கிறவங்களுக்கு வந்து 6 ஃபீட் ஹைட் இருந்தாலும் நல்லாவே உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கைப்பிடியும் வந்து குடுத்துருக்காங்க. டோரும் வந்து நல்லாவே வைடா ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ள ஏறுறதுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்ல. நல்லாவே இருக்குது. இதே இது அந்த பக்கம் நான் வந்து ஷிஃப்ட் ஆகி காமிக்கிறேன். ஸோ நான் உள்ள வந்து டிரைவர் பொசிஷன்ல அ சீட்ட வந்து அவங்க பொசிஷன்ல வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கிறேன். எனக்கு வந்து இப்போ வந்து கால் நல்லாவே நீட்டிவிட முடியுது. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்க சீட்ட ரொம்ப பின்னால தள்ளுனோம்னா, கால் வந்து கொஞ்சம் வைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். 2 பேரும் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். ஒரு கிட்டும் வந்து சென்டர்ல உட்காந்துக்கலாம். ஸோ ரியர் சீட்டுன்னு சொல்லும்போது வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அண்ட் இதில வந்து ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல வந்து நமக்கு வச்சு குடுத்துருக்காங்க. சில கார்ஸ்ல வந்து இந்த மாரி ஹோல்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா இருக்காது. பட் இங்க வந்து கரெக்ட்டா ஃபிட் பண்ற அளவுக்கு செட் பண்ணி குடுத்துருக்காங்க. உண்மையே ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இந்த கார் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்கோட ஸ்டாண்டர்டா வந்து கிடைக்குங்க. கண்டிப்பா வந்து இப்போ வந்து மாருதி வந்து நெறையவே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ அடுத்ததா வந்து ஸ்விஃப்ட்டோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துரலாம். இது வந்து 1.2 லிட்டர் வந்து இன்ஜினா வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இது வந்து இசட் சீரிஸ் இன்ஜின்னு சொல்லுவாங்க. இசட்12இ அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து நல்லாவே கேப்போட வந்து இருக்குது. ஸோ இதுக்குள்ள வந்து நமக்கு 3 சிலிண்டர் இன்ஜினா வந்து கிடைக்கும். அண்ட் பெட்ரோல்ல வந்து இது வந்து 81 பிஎஸ் பவர்லயும் 111 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கிடைக்கும். சிஎன்ஜில ரன் பண்ணும்போது வந்து 68 பிஹெச்பி பவர்ல வந்து ரன் ஆகும். ப்ளஸ் வந்து 101 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இதில நமக்கு கிடைக்குங்க. மைலேஜ் வந்து நல்லாவே வந்து கன்சிடர் பண்ணி
அப்டேட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் உள்ளே வந்து ஹூட்ல வந்து நமக்கு இந்த இடத்துலலாம் வந்து சவுண்ட் ப்ரூஃபிங்க்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உள்ளேயுமே வந்து சவுண்ட் ப்ரூஃபிங்க்காக பண்ணியிருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டோட சிஎன்ஜி மாடல் ப்ரைஸ் பார்க்கும்போது வந்து 8.19 லேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆன் ரோடுக்கு வந்து 10 லேக்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கம்மியான ஒரு 5000 பட்ஜெட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு டிசைன்ஸும் வந்து அப்டேட் பண்ண காரும் வந்து இந்த கிரெஸ்கோவில் வந்து நமக்கு கிடைக்கும். வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க.